ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு பேய் மாரிக்கிறாரு. ஓகே, இப்போ திடீர்னு பேய் வந்துருது, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐயோ, நிஜமா பேய் பார்த்து பயப்படுவீங்களா? பயப்படுற மாதிரி ஆளு பேய்னா பயம். அப்படி ஒரு பேய் வந்துருது, என்ன பண்ணுவீங்க? பயப்படுறீங்க? அடியே கட்டி பிடிச்சிருவேன். என்ன தேடுறாங்க? பயம்னு சொன்னீங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிருவாங்க. பயத்துல கட்டி பிடிக்கலாம்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் செத்து போயிட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை இதுக்கப்புறம், அதனால நீயாவது எனக்கு ஃப்ரெண்டா இருன்னு கேக்குது. அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்செட் பண்ணுவேன். பேய்னா பயம்ன்றீங்க, அப்புறம் அப்செட் பண்ணலாம். ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா எல்லாம். எப்பா இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. தேவையில்லாம பீதியாயி நாயாயா சாகணும். போர் அடிச்சு போச்சியா, போயா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, எனக்கு நீ இதை பண்ணி கொடு, என்னோட ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பண்ணிலாம் தர மாட்டேன். ஏன்? நம்மளே சாவ வச்சிருவாங்களா கடைசியில. ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அது சொல்லுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், என்கிட்ட மாதிரி குட்டி குட்டி பவர்லாம் இருக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் செஞ்சு தரேன். என்ன கேட்பீங்க? என்னென்ன கேட்பீங்க? என்னெல்லாம் கேட்பீங்க? என்ன கேட்கறது? ஃபர்ஸ்ட் பணம் தான் கேட்பாங்க எல்லாருமே. ஒரு ட்ரெஸ்ஸு, நகை, அதுதான். இதுக்கு மேலனா அது அவ்வளவுதான். இது நினைவு இருக்குங்களா? வடிவேலு இருக்காரு இல்ல, அதான் லேடிஸ் கேட்டு மோகினி இதா பேய். அந்த பேய் கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? ஏமா என்கிட்ட வந்துருக்கிறீங்க அப்படின்னு, உனக்கு என்ன செய்யணுமா சொல்லுமா, சொன்னா செய்து தரமா அப்படின்னு. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆமா, பயம்லாம் பயம்லாம் வராது. பயமா? எனக்கா? ஆமா.